அக்கா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டீம்டு ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க. ஸ்டீம்டு ஃபுட்னா வேக வச்ச சாப்பாடு தானே, ஆவியில வேக வச்சது. நல்ல சேலஞ்சா இருக்கு, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ மார்னிங்கே அமோகமா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நல்லா சாஃப்டான இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா ஆட்டுக்கால் பாயா. பேருக்குன்னு பாயா கொடுக்காம பாயாவை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா இன்னைக்கு ஒரு புட்டி கை காட்டுத பாருங்க. அள்ளி போட்டுறாடா. இப்போ லஞ்சுக்கு வந்து சிக்கன் பாவ் ட்ரை பண்ண போறோம். பன்னு தான், ஆனால் ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வெஜ் மோமோஸ் ட்ரை பண்ண போறோம். சுடுது ஒரு சட்னி கொடுப்பாங்க, அதான் ஹைலைட். சூடான மோமோஸை அந்த காரமான சட்னியில நல்லா டிப் பண்ணிட்டு வேற மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல ப்ரான் மோமோஸ் கிடைக்காதுல, இங்க செம்மையா இருக்கும். ஆனா இட்லில என்ன டிஃபரெண்டா இருக்கு? கொத்து இருக்கு, எறா கொத்து இட்லி இருக்கு, போர்டு கொத்து இட்லி. அடுப்புல போட்டு செய்வீங்களா? ஆக்சுவலா அடுப்புல செஞ்சது வேண்டாம், எனக்கு அவுச்சு தான் சாப்பிடுவோம். இப்ப நைட் டின்னருக்கு 3 இட்லி, அதுக்கு 3 வகையான நான்வெஜ் கிரேவி, சிக்கன், மட்டன், ஃபிஷ் 3 கிரேவி கொடுத்துருக்காங்க. ஒரு ரூபாய் சிக்கன், ஒரு ரூபாய் மட்டன், ஒரு ரூபாய் ஃபிஷ், ஒரு ரூபாய். இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆயிலே இல்லாம ஸ்டீம் பண்ண ஃபுட் மட்டும் ட்ரை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு இன்ட்ரெஸ்டிங்கா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட் இஸ் ஃபைனிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.